வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன். ஏற்கனவே நம்ம பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 2 வீடியோவாவது அது ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணியிருப்போம். இது இன்று காலையில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பொதுவாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி சார் டிப்ஸ் தர்றோம் அது தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இம்சப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பல மொழிகளில் பல இடத்துலேருந்து நம்மளுக்கு ஃபோன் கால் வரும். அது எப்படி வருது, யார் மூலயமா வருது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எப்படியாவது நம்மளுடைய நம்பர்கள் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருது. அப்புறம் அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணிட்டு, சார் நீங்கள் பங்குச்சந்தையில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அது மாதிரி ஃபோன் கால் வந்தவே நான் உடனே டக்குன்னு கட் பண்ணிடுவேன். இல்லை சார்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுட்டு வேறு வேலை பார்ப்பேன். இன்றைக்கி பொறுமையாக இருந்து அவங்க என்ன தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கான்வர்சேஷனை ரெக்கார்ட் பண்ணேன். நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் உதவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இவங்க இதில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 95 பேர் இது மாதிரி ஏமாற்றுபவர்கள் தான். ஒரு 5% பேர் ரொம்ப நல்லவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது, அவர்கள் சொல்லி கொடுத்து நம்ம ஏன் செய்யணும்? நம்மளே ட்ரேடிங் பண்ணுவோம், நம்மளே கற்றுக்குவோம், நம்மளே ட்ரேடிங் பண்ணுவோம். அதில் லாபமோ நஷ்டமோ எதாக இருந்தாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் அப்படின்னா, பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் யார் இவர் தான் கிங்கு, இவர் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. எல்லாமே இது ஒரு ப்ராபபிலிட்டி அடிப்படையாக வச்சு, அதில் உள்ள டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அடிப்படையாக வச்சு பொறுமையாக இருந்து மணி மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, குவான்டிட்டி, பொசிஷன் சைஸிங் எல்லாத்துக்கும் உட்பட்டது தான் இந்த நம்ம சந்தை. முன்னாடி சொன்ன மாதிரி தான் இவங்க எப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு 5000 ஃபோன் நம்பரை எப்படியா கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதை 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. குரூப் ஏ குரூப் பின்னு பிரிச்சுக்கிறாங்க. 5000 ஃபோன் நம்பரையும் 2500 ஃபோன் நம்பர், இன்னொரு குரூப்பில் பி குரூப்பில் 2500 ஃபோன் வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டுக்குமே ஏ குரூப்புக்கு நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஏறும்னு ஒன்று கொடுக்க வேண்டியது. ஹை வாலடைல் அப்படின்னா அது பேங்க் நிஃப்டி தான். அப்போ என்ன பண்ண வேண்டியது, பேங்க் நிஃப்டியில் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏ குரூப்புக்கு தர வேண்டியது, இறங்கும்னு சொல்லிட்டு பி குரூப்புக்கு தர வேண்டியது. நிச்சயமாக ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுது. இப்போ சப்போஸ் ஏ சைடு ஜெயிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், பியை கழட்டி விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். இந்த ஏ சைடில் இப்போ 2500 பேருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நான் சொன்ன நடந்து பார்த்தீங்களா சார், என்ன ஏற்றம் பார்த்தீங்களா, எங்கள்கிட்ட அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அனலிஸ்ட் இருக்காங்க, எம்பிஏ படித்தவங்க இருக்காங்க, இப்படி ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் அந்த 2500 பேர்லேயும் குரூப் ஏ குரூப் பின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்க வேண்டியது. 1250 பேர் 1050 பேர் 2 பேருக்கு இதே மாதிரி தான். நாளைக்கு இப்படி நடக்கும், ஏறும்னு சொல்லணும் இந்த குரூப்புக்கு இறங்கும்னு சொல்ல வேண்டியது. 2ல் ஏதாச்சும் ஒன்று நடந்தோன்னா அந்த குரூப்பை கழட்டி விட்டுற வேண்டியது. இப்படி ஒரு 2-3 தடவை அவங்கள்ட்ட சொல்லி, சார் நாங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் சரி உங்களுக்கு வெற்றி தான் சார், சொன்னபடி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு 500 பேருக்கும் அந்த வெற்றி 500 பேருக்கும் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒரு 5000 ரூபா கட்டுங்க, 10000 ரூபா கட்டுங்க, உங்களுக்கு எல்லாம் ஷூர் சக்ஸஸ் தான். 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா வந்துடும், 2 லட்சம் போட்டால் 4 லட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 500 பேர்கிட்ட கிட்டத்தட்ட 10,000 ரூபா 20,000 ரூபா கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு அருமையான ஃபண்டு சேர்ந்துடும், அவ்வளோதான். அதன் பிறகு அவங்க சொல்கிறதெல்லாம் இனிமேல் ஏ குரூப் பி குரூப்லாம் கிடையாது. அந்த குரூப்புக்கு ஓரளவு இது மாதிரி டெய்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. நடக்கும் நடக்காது, நடக்கும் நடக்கும். அதானே நம்மளுடைய சந்தையை. யாராலையும் அந்த ஆண்டவனே உங்களுக்கு ஒன்றுமே வேணாம், நாளைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு காலையில் இந்த ரேட்டில் ஸ்டார்ட் பண்ண தொடங்கும், இந்த ஸ்டேட் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டார் அப்படின்னா போதும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அது மாதிரி முடியுமா யாராலையும் முடியாது. இப்படித்தான் இவங்க ரொம்ப பேர் இந்த மாதிரி கொடுக்குறது. கடைசியில் அந்த 5000 10,000 ஏதாவது கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க மெசேஜ் மெயில் எல்லாமே தப்பாக மாறி வரும். அதுக்கப்புறம் இவங்களே சலிச்சு போய் விட்ருவாங்க. இல்லை திருப்பி நோண்டி கேள்வி கேட்டோன்னா அப்புறம் மெயில் ஐடியெல்லாம் மாற்றிடுவாங்க. ஃபோன் நம்பரும் திஸ் நம்பர் டஸ் நாட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். சரியா போச்சா? ஓகே, இப்படி தான் நடக்குது. அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்கணும். இப்போ அந்த வீடியோ வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணாது, அப்படியே நான் டேரெக்டாக போடுறேன், இருங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், என்னோட பேர் சஞ்சய். நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு டெக்னிக்கல் ரிசர்ச்சர் மைசூர்லேருந்து கால் பண்ணுறேன். சரி சார், நீங்கள் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி செக்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க தானே சார், ஷேர் மார்க்கெட்டில்? ஆமாம். ஓகே சார், எந்த செக்மெண்ட்டில் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க சார்? ஈக்விட்டி. ஈக்விட்டி எப்படி சார், நீங்களே ஓனாக பண்ணுறீங்களா இல்லை ப்ரோக்கர் அட்வைசர் டிப் கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்களா? நானே தான் போனா. ஆமாங்களா, ஓகே குட் சார். இங்கே பாருங்கள், இன்புட் ஆஃப் த கால் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரோக்கரேஜோ அட்வைசரோ கிடையாது, ஓகேங்களா. கம்ப்ளீட்லி ஒரு டெக்னிக்கல் ரிசர்ச் அண்ட் ரிகவரி டிபார்ட்மெண்ட் கால் பண்ணுறேன் சார், சரிங்களா? சரி. ஸோ நான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி தரேன்னு பார்த்தீங்கன்னா சார், கம்ப்ளீட்லி அண்டர் நியூஸ் பேசிஸ் லைக் டான் ஜோன், சிங்கப்பூர், குளோபல் மார்க்கெட், யூரோப் மார்க்கெட் எல்லாம் அனலைஸ் பண்ணி
வீக்லி 2 or 3 ப்ரீமியம் கால் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ல ரிலீஸ் பண்ணி தருவேன் சார். ஓகேங்களா? சரி. ஸோ உங்களோட அந்த 3 கால் எப்படி பெனிஃபிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட் 0% ரிஸ்க்ல இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார், உங்களோட கேபிட்டல்ல இருந்து சிங்கிள் ருபீஸ் கூட மைனஸ் ஆகாத மாதிரி சேஃபர் சைட்ல ட்ரேட் பண்ணி கொடுப்பேன் சார். ஓகே. சரி. ஸோ நான் உங்களுக்கு 100% ப்ராஃபிட்டபிள் கால் வித் அக்யூரசி கொடுத்தேன்னா நீங்க என்னோட ட்ரேட் பண்றீங்களா? ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சார், நான் 100% அக்யூரசி வித் ப்ராஃபிட்டபிள் கால்ஸ் ரிலீஸ் பண்ணி கொடுத்தா நீங்க என்னோட ட்ரஸ்டபிளா ட்ரேட் பண்றீங்களா? பண்ண மாட்டேன். ஏன் சார்? எதுக்காக நீங்க எனக்கு இது மாதிரி செய்யணும்? அது நீங்களே செஞ்சு போங்க சார். நானும் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து 2 கோடி ரூபாய் இருக்கு. சரிங்களா? சரி. நான் உங்களுக்கு ஜஸ்ட் என்ன சார், ஜென்யூன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். வேணாங்களா? எதுக்குங்கிற நீங்க சந்தோஷமா நீங்க என்னென்ன டெக்னிக் இருக்கோ என்னென்ன ட்ரிக் இருக்கோ எல்லாத்துக்கும் நீங்க யூஸ் பண்ணி சந்தோஷமா நீங்க அப்புறமா சம்பாரிச்சுட்டு போங்க. அடுத்தவங்களை சொல்லி கொடுத்து ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் வாங்கி என்ன ஆகும் சார்? இங்க பாருங்க சார், நான் உங்களுக்கு ஜஸ்ட் என்ன சொல்றேன் சார், உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்க போற மார்க்கெட்ல எப்ப என்ட்ரி லெவல் எப்ப எக்ஸிட் லெவல் பண்ணணும், எப்படி மார்க்கெட் பார்க்கணும், இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன் சார். நீங்க என்ன படிக்கிறீங்க சார்? நீங்க என்னமா உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னமா? புரியல சார். நீங்க வந்துட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல நான் பக்காவா இருக்கேன்னு சொல்றீங்கல்ல? ஆமா. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல உங்களுக்கு என்னென்ன படிச்சிருக்கீங்க? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார்? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன் சார், நான் பிகாம். வெரி குட் குட் குட். அப்புறம் இருங்க சார் ஒரு நிமிஷம், நான் எங்க மேனேஜர்கிட்ட தரேன். சரிங்களா? கொடுங்க. ஹலோ. எஸ். மைசெல்ஃப் மாறன் சார், லைக் அவங்க சீனியர் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார், என்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு? இல்ல டவுட் இல்லம்மா. பொதுவா இப்ப நீங்க வந்துட்டு நீங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த லாஸ் ட்ரேடர்ஸ் அண்ட் மார்க்கெட்ல இந்த நியூ ட்ரேடர்ஸ் ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் கொடுத்து மார்க்கெட்ல ஒரு லாங் டர்ம் சஸ்டெயின் பண்ண வைக்கிறது தான் எங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க். ஸோ புது ட்ரேடரா இருந்தா அவங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க, கைட் பண்ணுவீங்க. யா, ஆமா சார். சரி, ஓகே. அதுக்கு நீங்க என்ன எவ்வளவு சார்ஜஸ்லாம் வாங்குறீங்க? சார்ஜஸ் வந்துட்டு அது செகண்டரி பேசிக்கலாம் சார். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலா வந்துட்டு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நான் கொடுக்குற ஸ்கிரிப்ட், நான் கொடுக்குற கால்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குமா இல்ல லாஸ்ல இருக்குமான்னு ஒரு கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்ல அது நீங்க சொன்னாதானே. இப்ப நீங்க வந்து இத்தனை வருஷமா ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்களுடைய நாலேஜ் என்ன நீங்க வந்து ஒரு எஜுகேஷனா என்ன படிச்சிருக்கீங்க, இல்ல டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன படிச்சிருக்கீங்க? டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல லைக் என்சிபிஏ கோர்ஸ் பண்ணிருக்கேன் சார், என்எஸ்சி கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்எஸ்சில என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க? மார்க்கெட் அனாலிசிஸ் அண்ட் ஹலோ சொல்லுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் சார் நான். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முடிச்சிருக்கீங்களா? யா. சரி, ஓகே. ஸோ இப்போ எத்தனை வருஷமா இப்போ ஃபீல்டில் இருக்கீங்க? இப்போ கரண்டா ஒரு 6 இயர்ஸா நான் இந்த ஃபீல்டில் இருக்கு சார். நீங்க எத்தனை வருஷமா சார் இருக்கீங்க? நான் கரண்டா இப்போ வந்து 6 இயர்ஸா நான் இந்த ஃபீல்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. சரி சொல்லுங்க. என்ன மாதிரி நீங்க எத்தனை வருஷமா சார் ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த 20 வருட காலமா இருப்பேன். ஓகே, 20 வருட காலமா இப்போ இருக்கீங்களா நீங்க? ஹலோ சொல்லுங்க. நான் வந்து ஒரு 20. ஓகே, ஃபைன். லைக் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் எனக்கு வந்துட்டு அவ்வளோலாம் கிளியரா தெரியுமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நீங்க பேப்பர் ட்ரேட் டைம்ல இருந்தே இருந்திருக்கீங்க, கரெக்டா? ஆமா. ஸோ லைக் நான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் என்னோட சைட்ல இருந்தே பாருங்க. என்னோட சைட்ல இருந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இனிஷியலா அந்த ஸ்கிரிப்ட்ல என்னோட கால் குவாலிட்டி பாருங்க, என்னோட என்ட்ரி டைம், என்னோட எக்ஸிட் டைம் அண்ட் கால் டியூரேஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் லைக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா ஃபர்தர் மார்க்கெட்டா என்ன, மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு எப்படி கன்சிஸ்டன்சி ப்ராஃபிட்ல ரன் பண்றது எல்லாமே நம்ம வந்து ஆஃப்டர் தி ஒரு என் மேல ஒரு பிலீஃப் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீட்டெயிலா பேசலாம். வெரி குட். சொல்லுங்களேன் பாப்போம். அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட சைட்ல இருந்து லைக் நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாக்ட்லி ஆன் மண்டே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்றேன். சரிங்களா? என்ன பிஎஸ்சில இருந்தா என்எஸ்சில இருந்தா? என்எஸ்சில இருந்து சார். என்எஸ்சில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்டேட் பண்றேன். சரி, சரிங்களா? அந்த ஸ்கிரிப்ட்ல என்னோட கால் குவாலிட்டி பாருங்க, என்னோட என்ட்ரி டைம், என்னோட எக்ஸிட் டைம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் லைக்
நெக்ஸ்ட் லைக் மார்க்கெட்னா என்னன்னு வந்து அவங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் உங்களுக்கு. வெரி குட் வெரி குட், சொல்லுங்களேன் பாப்போம். நாளைக்கு சொல்றீங்களா? யா எக்ஸாக்ட்லி, அதுதான் சார் என் மேல ஒரு பிலீஃப் மட்டும். ஆஃப்டர் தட் நம்ம டீட்டெயிலா பேசலாம். ஓகே ஓகே சொல்லுங்க. சரி நீங்க சொல்லுங்க சார். லைக் ஹலோ ஹலோ எஸ் சொல்லுங்க. லைக் ஏன் சார் கால் கட் பண்ணிட்டீங்க? கரெக்டாக இருக்குமா? சொல்லுங்கம்மா. அதான் சார் லைக் பிகாஸ் லைக் நீங்க தான் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட். மார்க்கெட்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட். இல்லம்மா, மார்க்கெட் அப்படிங்கறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் யாராலையும் வந்துட்டு அன்பிரடிக்டபிள், ஷார்ட் டேர்ம்ல வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும் நாளானைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது, இப்ப நீங்க தான் வந்து இந்த கால் பண்ணி சொல்றீங்க, என்ன விட்டு தள்ளுங்க. நான் சொல்றது நீங்க தான் வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்துறீங்க. ஸோ உங்களோட கம்பெனி பேர் என்ன சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன வெதர் யுவர் ரிஜிஸ்டர்ட் வித் செபி, எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டை பத்தி சொல்றேன், அதனுடைய தரத்தை பத்தி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே சொல்லுங்க. ஓரளவுக்கு வந்து என்எஸ்சியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸோடைய ஓரளவுக்கு டீடைல்ஸ் எனக்கு தெரியும். நீங்க சொன்னாவே, அந்த ஸ்கிரிப்டை சொன்னாவே நான் ஓரளவு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவேன். என்ன ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுங்களா? அது லைக் பிகாஸ் லைக் அது சொல்ல முடியும் சார். பட் ஆனா எவ்ரிடே வந்துட்டு லைக் மார்க்கெட்டோட பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சரிங்களா? நீங்களே சொல்லிருக்கீங்க மார்க்கெட் வந்துட்டு யாராலையும் வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு. கரெக்டா? வெரி குட். மார்க்கெட் வந்து உண்மைதான் சார். மார்க்கெட் வந்துட்டு யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் வித் ப்ராப்பர் லைக் வெறும் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் நம்ம அப்சர்வ் பண்ணாக்கா நம்மளால மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஓவராலா குளோபல் மார்க்கெட்டே கம்ப்ளீட்டா குளோபல் எக்கனாமி குளோபல் மார்க்கெட்டும் வந்து அனலைஸ் பண்ணிட்டு லைக் நம்மளுக்கு அதால நம்ம இந்தியன் மார்க்கெட்ல நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு ஒரு டேட்டா பேஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் சொல்றேன், அதை வச்சே நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுங்க பாப்போம். என்னோட சைட்ல இருந்து இன்னைக்கு வந்து பாருங்க சார், லைக் நான் வந்து அப்டேட் பண்ணிருந்தேன் மெஜாரிட்டி இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல. சரிங்களா? வெயிட் அ மினிட். பேங்க் நிஃப்டி அதை பத்தி எனக்கு சொல்லவே கூடாது. ஐ எம் நாட் இன் த ஃபீல்ட் ஆஃப் எஃப்&ஓ. ஈக்விட்டியில இருக்கக்கூடிய என்எஸ்சிலயோ அல்லது என்எஸ்சி 500ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பத்தி சொல்றேன். நீங்க அது மாதிரி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்ல முடியும் சார். லைக் லாஸ்டா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நான் கொடுத்துருந்து வந்துட்டு ஹலோ சொல்லுங்க. இன்னைக்கு வந்துட்டு லைக் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்ல வந்து நான் கொடுத்துருக்க ஸ்டாக் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்துஸ்தான் பேங்கிங். ஹலோ கரெக்டா சொல்லுங்க. இந்துஸ்தான் பேங்கிங்கா? இந்துஸ்தான் பேங்க், இண்டஸ்லேண்ட் பேங்க், இண்ட் பேங்க் அதான சொல்லிடுறீங்க? இண்டஸ்லேண்ட் பேங்க் பேங்கிங் செக்டார்ஸ்ல. சரி ஓகே. சரி சொல்லுங்க. அந்த பேங்க் பத்தி என்ன சொல்றீங்க? அவங்களுடைய அவங்க இண்டஸ்இண்டோட பேங்கோடைய நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் எவ்வளவு இருக்கு? வெதர் இண்டஸ்இண்ட் பேங்கோடைய நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் ரெடியூஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஆஃப்டர் தி லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ வந்துட்டு எல்லாமே இன்க்ரீஸ் தான் சார் ஆயிட்டு இருக்கு இப்போதைக்கு. சரி ஓகேங்களா? சரி. இந்த வார் இஷ்யூஸ்னால வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இன்னும் டபுள் லைக் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா கனிமை வளம் லைக் கோல்டு சில்வர் இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா டிராப் ஆயிடுச்சு. அதோட செல்லிங் வேல்யூ பிரைஸ் வேல்யூ எல்லாமே வந்துட்டு டிராப் ஆயிருந்தால பேங்கிங் செக்டார்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிளஸ் பாயிண்ட். சரி. இப்போ வந்துட்டு கரண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாமே, பினான்சியல் செக்டார்ஸ். சரி. இல்லம்மா, இந்த பர்டிகுலர் இப்ப நீங்க வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, அதனால அவங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைல நீங்க எந்த அளவுக்கு உயர்த்த முடியும்? அது லைக் அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு சார். பிகாஸ் நான் ஒண்ணு சொல்றது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கிளியரா புரியுது. கரெக்ட் இல்லையா? இது இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் வரும், இந்த ஃபீல்ட்ல வந்துட்டு வெறும் ப்ராஃபிட் வந்துட்டு பாக்கலாம் அப்படின்னு வந்துட்டு யாராவது சொல்லிருப்பாங்க. அதை நம்பி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் லாஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட பத்தி லைக் கம்ப்ளீட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கும். கரெக்டா? ரைட். அதுதான் லைக் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணதான் எங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் இப்போதைக்கு. சொல்லுங்க.
ஆனா ஒண்ணு வந்துட்டு பாருங்க சார், லைக் வெறும் 1-2 ஸ்கிரிப்ட வச்சு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்மளால வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்துட்டு லைக் ஜட்ஜ் பண்ண முடியாது. சரிங்களா? நான் பாருங்க லைக் ஏன் சார் உங்களுக்கு வந்துட்டு இந்த நெப்டி பேங்க் நெப்டி ஆப்ஷன்ஸ் ஐடியா இல்லையா? அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி செக்மெண்ட்ல தானே இருக்கு. சரி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. Whether trading is a gambling or not? It's a pure gambling, sir. Gamblingங்களா? Yeah, ஆமா. சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். Equity segment, how far equity segment is different from F&O segment? ஈக்விட்டி செக்மெண்ட்க்கும் F&Oக்கும் வந்துட்டு வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கீங்களா? பாருங்க சார், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டி செக்மெண்ட் லைக் அதாவது கேஷ் செக்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இனிஷியலா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒரு 10 to 15 days இருக்கும். கரெக்டா? அது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் புக் பண்றதுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா 10 to 15 days கிட்ட இருக்கும். இந்த மிட் டேர்ம் ஸ்கிரிப்ட்ல இல்லாம அதுல நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து அப்படி வந்து எல்லாத்தையுமே வந்து டோட்டலா ஒரு கேசினோ அல்லது வந்து ஒரு கேம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் அந்த மாதிரி கேம்பிளிங் இல்ல. இது வந்துட்டு அந்த மாதிரியான கேம்பிளிங் இல்ல. இது வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் கார்பரேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ளே பண்ற ஒரு மேஜர் ரோல் பண்றது தான் இந்த கேம்பிளிங். இது இல்ல முழுக்க இது வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு கேம்பிளிங்க ஒழிய ஈக்விட்டி செக்மெண்ட்ல அவங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு ஒரு சிப்பு மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வராங்க. So they are buying an asset of a company, a portion of a asset. சார் லைக் ஈக்விட்டி செக்மெண்ட்ல நடந்த கேம்பிளிங் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அது அர்ஷத் மேத்தா காலத்துல இருந்தே இருக்குதாமா. அது நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 25 இயர்ஸா இதே ஃபீல்ட்ல தான் இருக்கோம். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்ம வந்து வாழவே முடியாது. பட் வந்து நிப்டியும் பேங்க் நிப்டிலையும் போட்டு இன்னைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு கால் ஆப்ஷனை வாங்கிட்டு 4000 5000 கட்டிட்டு அது ஏறுன்னு வந்தா 4 மடங்கு 5 மடங்கு போனா 4500 அப்படின்னா அது இட் இஸ் அ பியூர் கேம்பிளிங். ஓகே. ஸோ இதுல வந்து ஓகே இதை நான் வந்து உங்களை குறை சொல்ல. பட் நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ராவா இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டருக்கோ இல்ல புது இன்வெஸ்டருக்கு அவங்க வந்து வெறும் வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் மட்டும் வேணும், நான் வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னா ஓகே. அந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா லைக் கம்ப்ளீட்டா என்னாலேயே வந்துட்டு 100% அக்யூரேசி தர முடியாது. பிகாஸ் நான் வந்துட்டு கடவுளெல்லாம் இல்லை. எல்லாமே நானும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் ரிசர்ச் பேஸ்ல தான் நானும் வந்துட்டு உங்களுக்கு கால் அப்டேட் பண்ணுது. அது வந்துட்டு லைக் ஹலோ சொல்லுங்க. ஃபண்டமெண்டலி அண்ட் டெக்னிக்கலி அனலைஸ் பண்ணி தான் நான் என்னோட சைடு அப்டேட் பண்ணுவேன். ஈவன் லைக் என்னோட சீனியர் அனலிசிஸ் கூட வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அப்படிதான் எனக்கும் வந்துட்டு ஸ்கிரிப்ட் அப்படிதான் அப்டேட் ஆகுது. ஓகேங்களா? குட். தேங்க்யூ. நீங்க வந்து ஏன்னுச்சிங்க. நான் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒத்து வரேன். ஏன்னா நான் வந்து இதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனாலையும் எக்காரணம் கொண்டும் ஆப்ஷன் அண்ட் ஃபீச்சர் பக்கம் வைக்காதனால நான் வந்து உங்களுக்கு சூட் ஆக மாட்டேன் சார். லைக் நானும் வந்துட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. பண்ண முடியாது. நீங்க எப்படி என்ன ஃபோர்ஸ்? நானும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்க சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய ஒரு டெக்னிக்கலா சொல்றீங்க, இந்த மாதிரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுக்கு எவ்வளவு பணம் என்ன கேட்பீங்க, அப்படிதானே? அது வந்துட்டு அது செகண்டரி மேட்டர் சார். அது செகண்டரினா அப்புறம் எப்படி இன்னைக்கு வந்து பணம் இல்லாம அப்படின்னா பேங்க் நிஃப்டில லெவல் சொல்லுங்க சொல்ல போறீங்க. அதான் சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் தான். அதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து யூ ஹேவ் டு ரன் அன் ஆஃபீஸ். அதுங்க 10 பேர் வேலை செய்றீங்க, ஆஃபீஸ் இருக்கு, அதுக்கு ரெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க அது மாதிரி சார்ஜ் பண்ணுவீங்க. சரி, ஓகே, வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே.